Hi friends, welcome back to our Ppkadhalar channel. நாங்க தான் உங்க பிரதாப், Priya. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். இன்னைக்கு வந்து நம்ம புது வீடியோ பார்க்க போறோம். அது என்ன வீடியோன்றது அவங்க சொல்லுவாங்க. ஆக்சுவலா டிராவல் vlog எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருமுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஆக்சுவலாக இந்த ஊரோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மலை மேலே இருக்க சிவன் கோயில், கீழே ஒரு சிவன் கோயில் இருக்குது, மலை மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது. இப்போ நம்ம அந்த மலைக்கு தான் போக போகிறோம். இப்போ கீழே இருக்க சிவன் கோயிலேருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். வாங்க மேலே போயிட்டு மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் எங்கள் கூட வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறதை நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பாண்டிச்சேரி டு திண்டிவனம் போயிட்டு திண்டிவனத்துலேருந்து மரக்காடம் போகிற ரூட்டில் 10 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது நம்ம போக போகிற கோயில். வாங்க எங்கள் கூட நீங்களும் வந்துட்டு வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். திண்டிவனம் பைபாஸில் போயிட்டுருக்கோம். சண்டேன்றதுனால ரோடெலாம் ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. ஏர்லி மார்னிங்ன்றதுனால வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நிறைய வெயில் மரத்துக்கு முன்னாடி நாங்கள் போக வேண்டிய இடத்த ரீச் ஆகிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி வண்டியும் எதுவும் இல்லை, ரோட் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்குது. இப்போ வந்துட்டு பாண்டிச்சேரி டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். சண்டேன்றதுனால அவ்வளோவா ரஷ் இல்லை. இதேமாரி இருந்துச்சுன்னா நம்ம போக வேண்டிய இடத்த சீக்கிரமாக போயிட்டு ரீச் ஆகிடலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சவுக்க மரமாக இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் லாங் ட்ரைவ் போயிட்டு இந்த மாதிரி ஒரு வியூஸ் பார்க்கும்போது மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு 2 பேரும் போயிட்டுருக்கோம். இந்த வியூஸ்லாம் பார்க்க செம்ம அழகாக இருக்குது. இப்போ நம்ம திண்டிவனம் கிட்டே ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். அதனால் மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்காரு. பிரதாப் போயிட்டுருக்காரு. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம்.
திண்டிவனம் ரீச் ஆயாச்சு. மரக்காணம் ரூட்டில் போயிட்டுருக்கோம். இதுலேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் போனால் பெருமுக்கல் அந்த கோவில் வந்துடும். நம்ம கோயிலில் போயிட்டு மீட் பண்ணலாம். போகிற வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் மரம் வந்துட்டு கவர் ஆகிட்டு ஏதோ ஒரு கேவ்க்குள்ளே போகிற மாதிரி செம்ம சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் வெயிலில் வந்ததுக்கு கொஞ்சம் நிழலாக இருக்குது. 2 சைடும் மரம் வந்துட்டு பார்க்க செம்ம அழகாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட ரீச் ஆயாச்சு. உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே அந்த மலை தெரியும். வாங்க கோயிலுக்கு போயிட்டு பார்க்கலாம்.
கோயிலேருந்து நம்ம வெளியே வர போகிறோம். வெளியே வந்துட்டு மலை மேலே இருக்க கோயிலுக்கு போக போகிறோம். வாங்க போயிட்டு பார்க்கலாம். சொல்லுங்க. ஆக்சுவலாக இது விக்ரமராஜா காலத்தில் கட்டின கோயில் அப்படி சொல்கிறாங்க. பட் சரியான பராமரிப்பு இல்லாததுனால இவ்வளோ பாழடைஞ்சிருக்கு. இப்போ நம்ம போகிற மலை பார்த்திங்கன்னா அதுதான், அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க எங்க கூட நீங்களும் போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.